ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயக பெருமானை பணிந்து இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். அதற்கு முன்பு இன்றைய நாள் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம் வாருங்கள். இன்று 25/9/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி நல்ல புதன்கிழமை நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் புதன். இன்று வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். இன்று எல்லா ராசிக்காரர்களும் பெருமாளை வழிபட வேண்டும். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள், இரண்டும் சேர்ந்து வந்திருக்கின்றது. இன்று தேய்பிறை அஷ்டமி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:56 மணிக்கு. இன்றைய சூரிய அஸ்தமனம் மாலை 6:06 இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 5:56 மணி. எப்போதுமே 6 மணிக்குள்ளாக மாலையிலே விளக்கேற்றி விட வேண்டும். அதேபோல் காலையிலே 4 மணி முதல் 5 மணிக்குள் விளக்கேற்றினால் மிகவும் நல்லது. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் காலை 10:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை நல்ல நேரம். இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய சுபகோரை புதன் ஹோரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:12 மணி வரை மிருகசீரிஷம், அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மாலை 5:55 மணி வரை தேய்பிறை அஷ்டமி, அதன் பின்பு நவமி திதி ஆரம்பிக்கின்றது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், கவனமாக இருக்க வேண்டும். இனி 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். எல்லோருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். பயணங்களிலே விருப்பம் கொள்வீர்கள். பயணங்களை அதிகமாக மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற அற்புதமான நாள். வெகு நாட்களாக ஒரு பணத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். இன்றைய தினம் உங்களை தேடி வரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். உடனடியாக முகூர்த்தத்தை குறிக்கலாமா என்பார்கள். நண்பர்கள் மூலம் ஆதாயம், உத்தியோகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, காரிய தடைகள் விலகும், கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். இப்படி எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக 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 சிறப்பாக இருக்கின்றது. சொல்லிக்கொண்டே போகலாம். நாள் அவ்வளவு நன்றாக இருக்கின்றது உங்களுக்கு. ஆகவே இன்றைய நாள் விடிகாலையிலேயே எழுந்து இறைவனை பிரார்த்தித்து கொண்டு உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் தொடங்குங்கள். நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். நல்ல முயற்சிகள் எப்போதும் இறை அருள் துணை நிற்கும். ஆகவே நல்ல முயற்சிகளை தொடங்குங்கள். இறை அருள் மிகவும் துணையாக இருக்கின்றது. நாளும் கோளும் நன்றாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று திடீர் பணவரவு உண்டாகும். அதாவது நீங்கள் யோசிக்கவே மாட்டீர்கள். திடீரென்று உங்களுக்கு ஒரு பணம், பெரிய பணம் இன்று கைக்கு வரும். ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. என்றோ செய்ய வேண்டிய வேலைக்கு ஒரு அட்வான்ஸாக இருக்கலாம், அல்லது என்றோ செய்து முடித்த ஒரு வேலைக்கு வர வேண்டிய பணமாக இருக்கலாம். எப்படி ஏதோ ஒரு வகையிலே பெரிய பணம் வந்து சேரும். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபமும் முன்னேற்றமும் உண்டாகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள்.
சுபகாரியங்கள் கைகூடும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கின்றீர்கள் என்றால் புதிய வேலை வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். முயற்சிகளை தொடங்குங்கள். முயற்சி நம் கையில். அதற்கான பலனை கொடுக்க வேண்டியது இறைவன். நாம் முயற்சியை முழுமையாக செய்தால் இறைவன் முழுமையாக தன்னுடைய பலனை தருவான். முதல் தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். எல்லா வகையிலும் மன சந்தோஷம், வெற்றிகள் என மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் பெருமாள் வழிபாடு தான் செய்ய வேண்டும். அருகிலே இருக்கின்ற ஏதேனும் ஒரு பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள். பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதனாகப்பட்டவர் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நாம் ஒன்று நினைக்கின்றோம், இறைவன் அதனை முடித்து தர வேண்டும். இன்றைய தினம் உங்களுக்கு அது நடக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாள். செய்தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்திலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வருகின்ற நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஒரு வீட்டிலே கணவன் மனைவி சண்டை போடாமல் இருந்தால் அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கும். காரணம், நம்முடைய குழந்தைகள் நம்மை பார்த்து வளர்கின்றன. ஆகவே குழந்தைகளுக்கு எடுத்துக்காட்டாக நாம் தான் இருக்க வேண்டும். பெற்றோர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தால் பிள்ளைகளுக்கு படிப்பிலே கவனம் செல்லாது. வீடு இப்படி இருக்கின்றதே என்று மனச்சோர்வு ஏற்படும். அதனால் அவர்களால் படிக்க முடியாது. ஆகவே நம்முடைய சந்ததியை நாம் நல்லபடியாக உருவாக்க வேண்டும் என்றால் நாம் சண்டை போடாமல் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். ஆகவே தம்பதிகளுக்குள் இன்றைய தினம் நல்ல அந்யோன்யம் ஏற்படுகின்ற நாள். இதனை அப்படியே இருங்கள். சண்டை இல்லாமல் சச்சரவு இல்லாமல் நீங்கள் வாழ வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளிலே நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். நல்ல கல்யாண பெருமாளை சென்று தரிசனம் செய்துங்கள். கல்யாண வரத பெருமாளை சென்று தரிசனம் செய்யுங்கள். இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான விசா போன்றவை கிடைக்கும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு போன்றவை ஏற்பட்டு விலக வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நான் முன்பே சொன்னது போல் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குரலை உயர்த்தி பேசக்கூடாது. குரலை உயர்த்தி பேசினால் அது சண்டையிலே முடியும். சரிம்மா சரிம்மா சாரிம்மா இப்படி சொல்லி முடித்து விடுங்கள். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கின்றன. கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கவனமாக இருங்கள். உங்களுடைய தொழில் கூட்டாளியோடு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அவரோடு பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும் இன்றைய நாளிலே. அதற்கு இந்த நாள் சரியாக இல்லை. ஆகவே திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்று துவங்காதீர்கள். தள்ளி போடுங்கள். 2-3 நாட்கள் கழியட்டும். வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். நாள் சற்று மந்தமாக இருக்கும் போது அந்த சரியாக இல்லை, நாளும் கோளும் நமக்கு ஆதரவாக இல்லை என்னும் போது நாம் குலதெய்வத்தை பற்றி கொள்ள வேண்டும். இன்றைய தினம் குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். இஷ்ட தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டிய நாள். இன்றைய நாளிலே 12 ராசிக்காரர்களுமே பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும்.
அருகிலே இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி துளசி வாங்கி சாற்றி வாருங்கள். இன்றைய நாள் சிறப்பாக மாற வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியனாகப்பட்டவர் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாள். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். உறவினர்கள் உங்கள் வீடு தேடி வருவார்கள். கலகலப்பாக இருப்பீர்கள். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடிகின்ற நாள். உங்களுடைய இல்லத்திலே உங்களுக்கோ அல்லது உங்களுடைய இல்லத்திலே வேறு யாருக்கோ திருமணம் நிச்சயமாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகின்ற நாள். எல்லா வகையிலும் ஏற்றம், மாற்றம், சந்தோஷம் இருக்கின்ற நாள். வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். இன்றைய நாளிலே நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதனாகப்பட்டவர் உங்களுக்கு ராசியிலேயே இருக்கின்றார். இன்று செய்தொழிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் நல்ல லாபம் ஏற்படும். அலுவலகத்திலே பணிபுரிபவராக இருந்தால் ஏதேனும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. சிறப்பாக நாள் இருக்கும்போது நாம் ஆலயத்துக்கு சென்று இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்று நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய நாள். நாள் சரியாக இல்லாத போது இறைவனை திட்டுகின்றோம் அல்லவா? என்ன இப்படி பண்றியே, நான் என்ன பாவம் பண்ணேன்? நம்ம நிறைய பாவம் பண்ணின்னு தான் இருக்கோம். ஆனாலும் இறைவனிடம் நாம் ஒன்றுமே பாவம் செய்யாதது போல் நாம் கேட்போம். நான் என்ன பாவம் பண்ணேன்? யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு இப்படி பண்றியே அப்படின்னு கேட்போம். ஆனால் நாள் நன்றாக இருக்கும்போது இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்று நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய நாள். பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற அற்புதமான நாள். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். எந்த முயற்சியை எடுத்தாலும் அது வெற்றியை தரும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் உண்டாகக்கூடிய நாள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். அது நல்லதாக இருக்கும். வேலை மாற்றம் வந்தால் இந்த பதவியிலிருந்து அடுத்து பெரிய பதவிக்கு செல்வீர்கள். ஆகவே வேலை மாற்றம் சிலருக்கு அற்புதமான பலனை தரும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் தொல்லைகள் எல்லாம் விலகி நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் ஏதேனும் ஒரு பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடுங்கள். பெருமாளே பெருமாளே காக்கும் பெருமாளே என்று பெருமாளுடைய ஸ்லோகங்களை எல்லாம் பாடுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை காதால் கேளுங்கள். சொல்ல தெரிந்தால் சொல்லுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு இணையானது எதுவுமே இல்லை. விஷ்ணு சகஸ்ரநாமம் எங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ அங்கே பெருமாள் சாநித்தியமாக இருப்பார்.
பெருமாள் இருந்தால் அந்த இடத்திலே மகாலட்சுமி இருப்பாள். மகாலட்சுமி இருந்தால் அந்த இடத்திலே சிவனுடைய அருளும் இருக்கும். ஆகவே விஷ்ணு சகஸ்ரநாமம் எங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் சகல தெய்வங்களுடைய அனுகூலமும் இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. பொறுமையை கடைபிடியுங்கள், மௌனமாக இருங்கள், அதிகம் பேசாதீர்கள். இன்றைய நாளிலே மௌன விரதத்தை கடைபிடித்தல் ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை எல்லாம் தள்ளி போட வேண்டும். இன்றைய தினம் எதுவும் முயற்சிகளை செய்யக்கூடாது. முயற்சி செய்தால் வெற்றி பெறாது. எனவே அமைதியாக இருங்கள். வெளியூர் பயணத்தை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் சென்றாக வேண்டும் என்றால் நான் பலமுறை சொன்னது போல் விநாயகப் பெருமானுக்கு ஒரு நெய்தீபம் ஏற்றிவிட்டு அருகம்புல் மாலை சாற்றி கிளம்புங்கள். சிலருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்தொழிலே புதிய முதலீடுகளை எதுவும் செய்ய வேண்டாம். இன்றைய தினம் அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத அலைச்சல் ஏற்படும், மன உளைச்சல் ஏற்படும். வீண் பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பொறுமையாக இருந்தால் பெருமையாக வாழலாம் இன்றைய நாளிலே. ஆகவே பொறுமையாக இருங்கள். யாருக்கும் எந்த விதமான அட்வைஸும் செய்யாதீர்கள். வேண்டாம். பூர்வீக சொத்து சம்பந்தமாக எந்த முடிவையும் இன்றைய தினம் எடுக்க வேண்டாம். சந்திராஷ்டம நாளிலே நாம் குலதெய்வத்தை வழிபட வேண்டும், இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டும். இன்றைய நாளிலே நீங்கள் பெருமாளை வழிபடுங்கள், கருடாழ்வாரை வழிபடுங்கள். சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். அதாவது திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகின்ற நாள். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்ற நாள். அதாவது புரட்டாசி மாதத்திலே திருமணம் செய்யக்கூடாது, ஆனால் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை எல்லாம் நடத்தலாம். இன்றைய தினம் தொடங்குங்கள். முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். பழைய பாக்குகள் எல்லாம் வசூலாகின்ற அற்புதமான நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு அமைதியை தரும். குலதெய்வ வழிபாடு இன்றைய தினம் செய்வீர்கள். நீங்கள் உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். உறவினர்களோடு ஒன்றாக ஆலயத்துக்கெல்லாம் செல்வீர்கள். சந்தோஷமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக 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 சிறப்பாக இருக்கின்றது. நாளும் கோளும் நன்மையை தருகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாள் சிறப்பாக மேலும் அமைவதற்கு நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். இன்று 12 ராசிக்காரர்களுக்குமே பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய நாளிலே பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள், துளசி வாங்கி கொடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். மௌனமாக இருங்க. யார் விஷயத்திலையும் தலையிடாதீங்க. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். நல்ல காரிய அனுகூலம் உண்டாகுமானால் ஆகவே முயற்சிகளை ஏதானும் செய்யுங்கள். அதன் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். யாரிடமும் பேசாதீர்கள். அனாவசியமாக எதுவும் பேசாதீர்கள். சிலருக்கு மேல் அதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் எதுவும் வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது.
பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே உத்தியோகத்திலே உயர்வு ஏற்படும். அந்த வகையிலே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. உத்தியோகத்திலே பதவி உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் இந்த நாளை சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கு மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும், குலதெய்வத்தை நினைக்க வேண்டும், இஷ்ட தெய்வத்தை நினைக்க வேண்டும், பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேளுங்கள் காதால். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா என்று அவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டு இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்ப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் சத்சந்தான பிராப்தி உண்டாகும். பிராப்தங்களிலேயே பெரிய பிராப்தம் இந்த சந்தான பிராப்தம், சத்சந்தான பிராப்தம் ஏற்படுகின்ற நாள் இன்றைய நாள். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். வெளியூர் பயணம் வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்குகின்ற நாள். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்கள் சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். முன்னோர் சொத்திலே ஏதேனும் கோர்ட்டிலே கேஸ் இருந்தால் அது இன்றைய நாளிலே சிறப்பாக நல்லபடியாக முடிந்து உங்கள் பக்கம் வெற்றி தேடி வரும். ஆகவே அதன் மூலம் உங்களுக்கு பங்கு கிடைக்கும். சொத்திலே பங்கு கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய இந்த நல்ல நாளிலே நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். அபிஷேக ஆராதனைகளை கண்குளிர காணுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை காதால் கேளுங்கள். பெருமாளுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீருகின்ற அற்புதமான நாள். கடன் தொல்லைகள் இருந்தால் அவை முற்றிலுமாக விலகும். எல்லோருக்கும் பணத்தை கொடுத்து முடித்து விடுவீர்கள். வங்கியிலே நல்ல பணம் இருக்கும். பணத்தை கொடுத்து யாருக்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டுமோ, கடன் கொடுக்க வேண்டுமோ கொடுத்து முடித்து விடுவீர்கள். தொழில் முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். சிறப்பாக இருக்கின்றது. வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய தாயார் வழியிலே உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். எல்லா வகையிலும் இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் அதிகாலை எழுந்து உங்களுடைய பணிகளை எல்லாம் செய்யுங்கள். இறை வழிபாட்டிலே நிறைய கவனம் செலுத்துங்கள். இன்றைய நாளிலே பெருமாளுடைய பெயரை உச்சரித்து கொண்டே இருங்கள். பெருமாளுடைய கிருபையால் இன்றைய நாள் உங்களுக்கு மேலும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் திருமண வாழ்க்கை என்பது இன்றியமையாதது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நம்முடைய இல்லத்திலே ஒருவருக்கு திருமணம் நிச்சயமாகவில்லை என்றால் அது அந்த இல்லத்திலே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். இது பொதுவான நியதி. அவர் இவர் என்ற வேறுபாடு இல்லை. எல்லாருக்குமே ஒரு வீட்டில் ஒருத்தர் இருந்து அவங்களுக்கு கல்யாணம் தள்ளி போச்சுன்னா அது எல்லோருக்கும் மன சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த திருமண தடை என்பது எதனால் ஏற்படுகின்றது என்று பார்த்தால், நமக்கு திருமண யோகம் வர வேண்டும். அந்த திருமண யோகம் நமக்கு ஜாதகத்திலே இருக்கும். ஆனால் தடைபடுகின்றது. எதனால் என்று பார்த்தால், பெரும்பாலும் இந்த தடை ஏற்படுவதற்கு காரணம் பித்ருக்களுடைய சாபம். நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை, தர்ப்பணம், திதி, தவசம் போன்றவற்றை சரியாக செய்யவில்லை என்றால்
அந்த பித்ருக்களுடைய சாபத்தினாலே நம்முடைய சந்ததியினருக்கு அந்த பிரச்சனை ஏற்படும். ஜாதகத்திலே யோகம் இருந்தாலும் அந்த யோகம் தடைபட்டு நிற்கும். இறையருள் நாம் பெற வேண்டும் என்றால் கூட பித்ருக்களுடைய சாபம் இல்லாமல் இருந்தால்தான் நாம் இறையருளை பெற முடியும். பித்ருக்களுடைய சாபம் தடுத்தால், அது ஒரு அணை போல தடுத்து விட்டால் நமக்கு இறையருள் கிடைக்காது. அதனால் நமக்கு ஜாதகம் எவ்வளவுதான் சிறப்பான ஜாதகமாக இருந்தாலும் நம்முடைய ஜாதக யோகம் வெற்றி பெறாது. ஆகவே பித்ரு சாபத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டும். இந்த பித்ரு சாபத்திலிருந்து நாம் வெளிவந்து நம்முடைய ஜாதகத்திலே யோகங்களை பெறுவதற்கு, திருமண தடைகள் நீங்குவதற்கு அபிராமி பட்டர் ஒரு அருமையான அந்தாதியை பாடியிருக்கின்றார். அபிராமி அந்தாதி. இந்த அபிராமி அந்தாதியிலிருந்து நாம் 100 பாடல்களை பாடியிருக்கின்றார். இந்த அபிராமி அந்தாதியிலே அபிராமி பட்டர் 100 பாடல்களை பாடியிருக்கின்றார். இந்த 100 பாடல்கள் ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு பேறுகளை தரக்கூடியவை. அதிலே குறிப்பாக இந்த திருமணத்தடை உள்ளவர்கள், திருமணத்தடை உள்ள ஜாதகரும் சொல்லலாம். அவருக்காக அவருடைய தாய், தந்தை, சகோதரி, சகோதரர், மற்ற பலரும் இந்த ஸ்லோகத்தை படிக்கலாம். அது என்ன ஸ்லோகம் என்றால், அழகான தமிழ் செய்யுள், அழகான ஒரு தமிழ் செய்யுள். இந்த தமிழ் செய்யுளை நாம் சொன்னால் திருமணத்தடையானது நிச்சயமாக நீங்கும். இதை அனுதினமும் படித்து வர வேண்டும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை என்று கிழமை வேண்டாம். அனுதினமும் காலையும் மாலையும் இந்த செய்யுளை நாம் படித்து வர நிச்சயமாக ஜாதக தோஷம் நீங்கி பித்ருக்களுடைய அனுகிரகம் பெற்று, ஆனால் அதே நேரத்திலே பித்ருக்களுக்கான காரியங்களையும் முறையாக செய்துவிட வேண்டும். அதிலே ஏதும் குறை வைக்கக்கூடாது. பித்ருக்களுக்கான நாம் செய்ய வேண்டிய காரியங்களை முறைப்படி செய்துவிட்டு இந்த செய்யுளை அனுதினமும் சொல்லி வந்தால் விரைவிலே நிவாரணம் கிடைக்கும். அது என்ன செய்யுள் என்று பார்த்தீர்களானால், துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. இந்த செய்யுளை, அபிராமி அந்தாதியிலே வருகின்ற இந்த செய்யுளை நாம் அனுதினமும் பாராயணம் செய்ய திருமண தடையானது ஜாதகத்திலே நிச்சயமாக நீங்கும். இதனை செய்து பாருங்கள். திருமண வரன்கள் யார் யாருக்கெல்லாம் தடைபட்டு கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் திருமணம் விரைவிலே கைகூட வேண்டும் என்று அந்த அபிராமியை நான் இப்போது பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அனுதினமும் இதனை சொல்லி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக விரைவிலே நிவாரணம் கிடைக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.